67 Mathematics Term 1, Chapter 1, Exercise 1.5, Question number 1 and 2. Fill in the blanks அப்படின்னு சொல்லி ஒரு 5 question. So first question, the difference between the smallest natural number and the smallest whole number is என்னன்னு கேட்டிருக்காங்க. What is the smallest natural number ன்னு பார்த்தீங்கன்னா 1. நேச்சுரல் நம்பர்லாம் கவுண்டிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய சின்ன நம்பர் 1 தான். 1ல இருந்தால் எந்த நேரம் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஹோல் நம்பர் இப்போ தான் நம்ம பார்த்தோம். 1ல் கூட அதாவது நேச்சுரல் நம்பர் செட்டு கூட 0ன்னு சொல்லக்கூடிய நம்பரையும் சேர்த்தோம் தான். அதுதான் நம்மளுக்கு ஹோல் நம்பர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 தான் வரும். இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ்னால் சப்ட்ராக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ அதோட ஆன்சர் 1. 17 into dash is equal to 34 into 17. நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்போம். A into B equal to B into A, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஒரு நம்பரை ஒரே சேம் மல்டிப்ளை பண்ணால் அதை மாற்றியும் மல்டிப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 5s ஆர்னாலும் 15 தான். 3 5s ஆர்னாலும் 15 தான். இதை மாற்றி போடுங்க. 5 3s ஆர்னாலும் என்ன தான் 15 தான். அப்போது இந்த 34 into 17னாலும் உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். அதே போல் 17 into 34னாலும் என்ன தான் ஒரே ஆன்சர் தான். இந்த ரெண்டுத்துக்கும் ப்ராக்டிக்கலாக ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ இந்த நம்பர் தூக்கி நீங்கள் இங்கே போட்டிருக்கீங்க. ஏன்னா இந்த நம்பர் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, இந்த நம்பர் தான் கொடுக்கல. ஸோ அந்த நம்பர் தான் வரப்போகுது. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். when dash is added to a number it remains the same. ஒரு நம்பர் கூட எந்த நம்பர் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா அந்த நம்பர் அப்படியே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. அதாவது இப்போ ஏன்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, அதுக்கு கூட நீங்கள் ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்ணுறீங்க. ஏன்னா எந்த நம்பர்னாலும் அது கூட ஏதோ ஒரு நம்பர் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதே நம்பர் தான் வரணும். ஸோ அப்படிப்பட்ட நம்பர் நடுவில் என்ன போடணும் 0 தான் போடணும். ஏன்னா எந்த நம்பர் கூட நீங்கள் 0 ஆட் பண்ணாலும் அப்படியே தான் இருக்கும். ஸோ 0 தான் இதுக்கு ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா டிவிஷன் பை டேஷ் இஸ் நாட் டிஃபைன். 0 தான். ஆக்சுவலாக மற்ற நம்பர்ஸ் ஆக்சுவலாக நீங்கள் டிவிஷன் பண்ணலாம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் இப்போ 5 நீங்கள் 5ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 வந்துடும். அதாவது 5 5ஆக பிரிச்சிங்கன்னா 1 தான். 10 10ஆக பிரிச்சிங்கன்னா 1 தான். வேறு மாதிரி பார்த்தாலும் ஒன்றும் இல்லை. 6 2ஆக பிரித்தாலும் உங்களுக்கு 3 வரும். ஆனால் நீங்கள் 0 வச்சு ஒரு நம்பர் நீங்கள் எத்தனை தடவை பிரிக்க பார்த்தாலும் அதே நம்பர் அதாவது 0 தான் வந்துகிட்டே இருக்கும், பிரிக்கவே முடியாது. இப்போ 6ன்னு எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் வந்து 6 வந்து நீங்கள் வந்து 6 முட்டை அதில் வச்சுருக்கீங்க. அதை நீங்கள் 0வாக பிரிக்க நினைக்கிறீங்க. 6 அப்படியே தான் இருக்கும், அங்கே ஒரு சேஞ்சஸும் ஏற்படாது. ஸோ இது 0ஆல் டிவைட் பண்ணி வந்து உங்களுக்கு இன்ஃபினிட்டியில் போயிடும். அன்டிஃபைன்ட் வேல்யூ அது வந்து என்ன நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் நாட் டிஃபைன்ட். அப்போ 0வால் எந்த நம்பரை நீங்கள் டிவைடு பண்ணவே முடியாதுன்னு அமைச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு கேல்குலேட்டர்லேயே நீங்கள் போட்டு பாருங்களேன் 6 டிவைட் பை 0 இல்லை ஏதாவது ஒரு நம்பர் டிவைட் பை 0 பாருங்கள், அங்கேயே சொல்லலாம் நாட் டிஃபைன்டு அல்லது இன்ஃபினிட்டின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் இதுக்கு கரெக்டான விஷயம். எந்த நம்பரால் ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் 0 வச்சு நீங்கள் எத்தனை தடவை சப்ட்ராக்ட் பண்ணாலும் என்ன செய்யாது, ரிப்பீட்டடாக அந்த நம்பர் வந்துகிட்டே தான் இருக்கும். 6 - 0 6 6 - 0 6 அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக எத்தனை தடவைனாலும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அதற்கு மெயின் காரணம். ஸோ டிவிஷன் பை 0 இஸ் நாட் டிஃபைன்ட். கொஸ்டின் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பை டேஷ் லீவ்ஸ் ஏ நம்பர் அன்சேஞ்ச். எந்த நம்பர் கூட நீங்கள் அதாவது ஏதோ ஒரு நம்பர் கூட நீங்கள் வந்து ஏதோ எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதே நம்பர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதாவது மல்டிப்ளிகேஷன் எந்த நம்பர் கூட நீங்கள் அதாவது ஒரு நம்பர் கூட நீங்கள் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தான் இருக்கணும். 1 ஃபஸ்ட்டு டேபிள் பார்த்தீங்கன்னா 1 2 ஈஸ்னாலும் 2 தான். அதாவது அந்த நம்பர் தான். 2 வச்சு நீங்கள் வந்து 1 மல்டிப்ளை பண்ணுங்க, 2 1ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க 2 தான் இருக்கும். 5 1ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 தான் இருக்கும். ஸோ சேஞ்ச் ஆகாது. 1 தான் இருக்கிறதுனா கரெக்ட் ஆன்சர். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வர பாருங்கள். 0 இஸ் த ஐடென்டிட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். இப்போ தான் பார்த்தோம் மல்டிப்ளிகேஷன் ஐடென்டிட்டி. அதாவது ஐடென்டிட்டின்னு மீனிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் சேஞ்ச் ஆகாது. எந்த நம்பர் கூட அதாவது ஏதோ ஒரு நம்பர் கூட எந்த நம்பர் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த நம்பர் சேஞ்ச் ஆகாது. அதுதான் ஐடென்டிட்டியுடைய கான்செப்ட். மல்டிப்ளிகேஷனில் 0 ஐடென்டிட்டியா தப்பு. 0 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷனில் தான் ஐடென்டிட்டி. மல்டிப்ளிகேஷனில் ஐடென்டிட்டி கிடையவே கிடையாது. 1 தான் ஐடென்டிட்டி. ஸோ ஃபஸ்ட் ஒன்றுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். சம் ஆஃப் 2 ஹோல் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் தேர் ப்ராடக்ட்னு கேட்டிருக்காங்க. இது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் நீங்களே பாருங்களேன். 8 9 எதுக்கு ரெண்டுமே ஹோல் நம்பர் தான். இதை ரெண்டத்தையும் ப்ராடக்ட் பண்ணுங்கள். ஒரு சைடு ஆட் பண்ணுங்கள், ஒரு சைடு ப்ராடக்ட் பண்ணுங்கள். 8 + 9 17. இது பார்த்தீங்கன்னா 72. அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2 ஹோல் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் தேர் ப்ராடக்ட்டுன்னு இருந்தாங்க. அதாவது ப்ராடக்டோட எப்பவுமே லெஸ் தேனாக தான் இருக்கும். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இந்த நம்பர் ஒரு சில நம்பர்ஸ்க்கு பாசிபிளாக இருக்கலாம், பட் ஒரு சில நம்பர்ஸ்க்கு பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 0 + 1 இருக்குது, இங்கே வந்து 0 × 1 இருக்குது.
ஹோல் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 0 + 1 1, இது ஓகே தான். சம்மு லெஸ் தானாக தான் வருது, ப்ராடக்டோட சம் லெஸ் தானாக தான் வருது. பட் இது பாருங்களேன் 0 வந்துட்டு, இப்போ 0 1 0 தானே, இது கிரேட்டர் தான் வருது. ஸோ ஆல்வேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ்னு எப்பொழுதுமே இந்த மாதிரி, அப்போ ஃபால்ஸ். சம் நம்பர்ஸ் கொடுத்ததுனால இது நீங்கள் ட்ரூன்னு போட்டிருக்கலாம், பட் ஆல்வேஸ்ன்னு கொடுத்ததுனால அது ஃபால்ஸ். பாத் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் அசோசியேட்டிவ் ஃபார் ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸோடைய ப்ராசபிலிட்டியில் அசோசியேட்டிவ் கம்யூட்டேட்டிவ் எல்லாமே வரும். ஸோ தேர்ட் ஒன் ஃபோர்த்தோட ஆன்சர் எல்லாமே ட்ரூ தான். அசோசியேட்டிவ் கம்யூட்டேட்டிவ் எல்லாமே அடிஷன் மல்டிப்ளிகேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டோங்க. மல்டிப்ளிகேஷன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் அடிஷன் ஃபார் ஹோல் நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது ஹோல் நம்பர்ஸ் ஓவர் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். மல்டிப்ளிகேஷன் வந்து உள்ளே போகும் இந்த மாதிரி தான். அதாவது இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் பார்த்தோம். A × B + C = இந்த மல்டிப்ளிகேஷன் உள்ளே போகிறது மாதிரி தான் நம்ம பார்த்தோம். A × B + A × C இந்த மாதிரி நம்ம பார்த்தோம். இதுதான் ஆக்சுவல் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இதை மாற்றி போட்டால் தான் தப்புன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஸோ ட்ரூ. ஸோ அவ்வளோதான், அந்த சம்ஸ் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.